अंग्रेज की औलाद, हमारे शर्तों को मानना पड़ेगा वरना एक एक करके खत्म कर देंगे। हमारे आदमियों को कितना तड़पाया होगा तुम लोगों ने, हाँ? उलगनाथन, तमिलनाडु होम मिनिस्टर, तुम्हें यहाँ बुलाने की वजह जानते हो? हिंदुस्तान के सुकून को मिटाने के लिए இந்தியாவோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நார்த்ல டெல்லியிலையும் பாம்பேலையும் அப்பப்ப ஒவ்வொரு பாம்பை வெடிக்க வச்சு பயமுறுத்தி காட்டினதால எங்களுக்கு போதும். சவுத்ல யாருமே எதிர்பார்க்காத உங்க சென்னையில எங்க முழு பலத்தையும் காமிச்சு இந்தியாவோட மிக முக்கியமான நகரத்தை தரமட்டமாக்கணும். தெரியுங்க, இதையெல்லாம் செய்யறதுக்கு நான் சரியான ஆள் தானு தெரிஞ்சுக்க இங்க கூட்டு வந்திருக்கீங்க. அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட புறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in Tamil Nadu. Nilgiris, full of ganja estate, all food items, கலப்பட factory, food, girls, all age, export to Dubai, Yemen, Oman. இதுக்கு முன்னாடி இருந்த ஹோம் மினிஸ்டரை க்ளோஸ் பண்ணிட்டு I became home minister. Next 1 year, only our ஆட்சி. நீங்க சொன்ன மாதிரி 500 கோடியா இருக்கிற என் பேங்க் பேலன்ஸ் 5000 கோடியா மாறும்னா தமிழ்நாடு ஆல் கேட்ஸ் ஓபன் ஃபார் யூ. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சென்னையில அடுத்தடுத்த எல்லா இடங்களையும் பாம்பு அடிக்கணும். மொத்த இந்தியாவும் எங்களால சென்னை அடைய போற பேரழிவை பார்த்து நடுங்கணும். விடுங்க, தமிழ்நாட சுடுகாட மாத்தி காட்டும். Morning, Chandran. Morning. பத்திரமா மல்லி. வந்து பாத்துக்கிட்டு போங்க. சரி. உமா கதை. பாய். சார், அண்ணன் நடிப்புல கலக்குறாப்ல. நிகழ்ந்த இடத்திற்கு தமிழக உள்துறை அமைச்சர் உலகநாதன் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டா பண்ணிட்டேன். நான் கூட பசங்களுக்கு இந்த வேலை புதுசாச்சு நினைச்சேன். ஆனா கத்தி மாதிரி ஷார்ப்பா பண்ணிட்டானுங்க. இது ஆரம்பம் தான், இனிமேதான் நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் தூள் கலப்பில்லானே. கவலைக்கிடமாக உள்ளது. இதுவரை வட இந்தியாவில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் இப்பொழுது தமிழ்நாட்டிலும் தலை தூக்கியுள்ளது. பாத்துட்டு இருக்கீங்க, இத பாருங்க. மொத்தமும் ஆன் தி ஸ்பாட்லயே பூந்து எடுத்தது. இத காட்டினா எல்லா பத்திரிகையும் நான் நீனு போட்டுட்டு வாங்கும். என்ன பாருது? இதுக்காகவா ராகவ் நமக்கு கிடைச்ச வேலையெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீலான்ஸ்ல ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்? காலையில அவங்க அப்பா ஃபிளைட்ல ஏறுற வரைக்கும் என் கூட வந்துருமா, நியூயார்க் டைம்ஸ்ல வேலை வாங்கி தரேன்னு கூப்பிட்டதை பார்த்தல. அதையெல்லாம் விட்டுட்டு நாம படிச்ச ஜேர்னலிஸ்ட வச்சு எவ்வளவோ நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது இதை போய் பெருசா பேசிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? இதுவும் ஜேர்னலிசம் தானே? நீ எடுத்த போட்டோ ஒரு செய்தியா மட்டும் முடிஞ்சிடணும்னு நினைக்கிறியா?
படிக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதை விட அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டா உன் வெற்றி. நம்ம செய்ய போற முதல் ப்ராஜெக்ட்லயே அதை நிரூபிச்சு காட்டுவோம். இது வரைக்கும் எந்த மீடியாவும் டச் பண்ணாத இடம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஷூர். பணத்தை வச்சுட்டு பொருள் எல்லாரையும் வெளியே கொண்டாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கிறீங்க? போன வாட்டி விட இந்த வாட்டி ஐட்டம் எப்படி இருக்கு? ஏன் இல்ல? ஏய் தங்கடாதுங்களா? சேடு பாரு. நல்லா இருக்கா? லड़कियां ஹலோ. டேய் பத்திரிக்கைக்காரங்க உள்ள பூந்துட்டாங்கடா. நம்ம இடத்துல பத்திரிக்கைக்காரங்க பூந்துட்டாங்க. அவங்க போனா கூட எவனுக்கு கிடைக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணா போவேடா. நீ பக்கத்துல இருக்கிற ஸ்கை டிவில நம்ம ஷூட் பண்ணது காமி. நானும் ஹரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ஓகே. ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. ஏதாவது அடையாளம் நினைக்கிறேன். Everybody is linked up. சொல்லு பாரதி. ஏய் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயோ பாரதி, அவங்க இங்கே வந்துட்டாங்க. ஓ காட், டேப் போடு. எப்படியாவது வெளியே வந்துரு. மாட்டிக்காத. வெளியே வந்துட்டியா? நோ ப்ராப்ளம், நான் வந்துட்டே இருக்கேன். நீ ரவுண்ட் அடிக்கிட்டு வந்து அங்க வெயிட் பண்றோம். சீக்கிரம் போ. ராகவோட பைக். ஐயோ வந்துட்டாங்க பாரதி. தப்பு பண்ணிட்டோம் பாரதி. கெட்டது நாம நெருப்பு நினைச்சு அணைக்க பார்த்தோம். ஆனா அது பெரிய எரிமலையா இருக்கு பாரதி. இவனுங்களெல்லாம் எதுக்கு வருத்தம் வரணும்னா அது கற்பனையில மட்டும்தான் முடியும் பாரதி. நீ போயிரு பாரதி. இவனுக்கு கையில சிக்க நீயும் அழுத்துறாத பாரதி. நியூஸ் அரிப்பு. இதை விட சூப்பர் நியூஸ் தரேன். முந்தா நாள் காந்தி நகர்ல வெடிச்சதே பாம்பு. அத வச்சதே நாங்க தான். இது ஆரம்பம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை அடுத்த ஒரு பாம்பு வெடிக்கும். அப்புறம் அடுத்தடுத்து சென்னை சிட்டி பூரா வெடிச்சுக்கினே இருக்கும். நாங்க யாரு, எங்க பின்னாடி யார் யார் இருக்கான்னு தெரியாம விளையாடுறீங்க. எல்லாம் பெரிய பெரிய தலைங்க.
நேர மேல போய் இங்க நடந்த எல்லாத்தையும் சேட்டிலைட் மூலமா டெலிகாஸ்ட் பண்ணி போடி. எரிஞ்ச பணத்தை தூக்கி போடு, தடையாம இருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை அடுத்த ஒரு பாம்பு வெடிக்கும். அப்புறம் அடுத்தடுத்து சென்னை சிட்டி பூரா வெடிச்சுக்கினே இருக்கும். போது மாட்டேன் நியூஸ். இவனுங்களை எல்லாம் எதுக்கு வருத்தம் பண்ணணும்னா அது கற்பனையில மட்டும்தான் முடியும். எனக்கு இப்ப கிடைச்ச இந்த நியூஸ் வெறும் நியூஸா மட்டும் இருக்க விட மாட்டேன். எச்சரிக்கை. நேற்று பாம்பு வைத்து அப்பாவி மக்களை கொன்ற இந்த 3 பேரை நான் கொன்று விட்டேன். வரும் வெள்ளிக்கிழமையும் பாம்பு வைக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அதையும் தடுப்பேன். இனி என்றும் அநீதிகளுக்கு எதிரான ஆயுதமாய்